நீங்கள் இன்ஜினியரிங், நர்சிங் அண்ட் டிப்ளமோ படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் கர்நாடகா, தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களோட ஃபினான்ஷியல் பர்டனை கம்மி பண்ண டிவிஎஸ் சீமா கொண்டு வந்திருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் இல்லை நர்சிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து 12th 60% இருக்கணும். இல்லை நீங்கள் டிப்ளமோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து 10th 60% இருக்கணும். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் 8 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே நீங்கள் நர்சிங் இல்லை டிப்ளமோ படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் 5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களோட டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் கூட கவர் பண்ணிடுவாங்க அந்தந்த கோர்ஸில் இருக்கிற ஃபீஸை பொறுத்து. நீங்கள் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வந்திருக்கணும். இதே நீங்கள் கர்நாடகாவாக இருந்தீங்கன்னா கேசிஇடி COMEDK கவுன்சிலிங் மூலமாக வந்திருக்கணும். நர்சிங் அண்ட் டிப்ளமோ வந்து மெரிட் மூலமாக வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக வந்திருக்கக்கூடாது, அதே மாதிரி கரண்ட் இயர் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும், கேப் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை ரீபே பண்ணும் போது எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டினா போதும். நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா நான் கீழே டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே நான் தந்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் பாருங்கள்.